வணக்கம். பல்ப கண்டுபிடிச்சது யாரு? புவியீர்ப்பு விசையை கண்டுபிடிச்சது யாரு? அதாவது கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். டெலிபோனை கண்டுபிடிச்சது யாரு? இதெல்லாமே மோஸ்ட்லி நமக்கு 1 மார்க் கொஸ்டின்ஸ்ல தான் வரும். இந்த கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர்ஸ், அதாவது இந்த வினாக்களுக்கான விடையா நாம இருப்போம். இந்த உலகமே நம்மளை கொண்டாடும் அப்படின்னு பல்ப கண்டுபிடிச்ச தாமஸ் ஆல்வா எடிசனோ, இல்ல புவியீர்ப்பு விசையை கண்டுபிடிச்ச நியூட்டனோ, டெலிபோனை கண்டுபிடிச்ச கிரஹாம் பெல்லோ நினைச்சு பார்த்திருப்பாங்களா? அவங்க பிளான் பண்ணியோ இல்ல பிளான் பண்ணாமையோ தங்களுடைய என்டையர் லைஃபையே இதுக்கு அர்ப்பணிச்சதுனால மட்டும்தான் அவங்களால இவ்வளவு பெரிய உயரத்தை தொட முடிஞ்சது. நல்ல பல விஷயங்களை உலகத்துக்கு கொடுக்க முடிஞ்சது. அறிவியல் வரலாற்றுல அழிக்க முடியாத ஒரு இடத்தை தக்க வச்சுக்கவும் முடிஞ்சது. ஆனா நம்ம சமூகமும் பாட புத்தகங்களும் சாதனையாளர்களுடைய வெற்றிகளை பத்தி மட்டும்தான் குழந்தைகளுக்கு அதிகமா சொல்லித்தராங்க. அந்த வெற்றியை அடையிறதுக்கு முன்னாடி எத்தனை முறை அவங்க தோல்விகளை சந்திச்சிருப்பாங்க, அந்த தோல்விகளை வெற்றிகளா மாத்துறதுக்கு என்னென்ன மாதிரியான முயற்சிகளை அவங்க எடுத்திருப்பாங்க அப்படிங்கறத பத்தி சொல்ல தவறிடுறாங்க. அதனால குழந்தைங்க மனசுக்குள்ள போட்டின்னு வந்துட்டாலே ஜெயிக்கிறது தான் அப்படிங்கிற ஒரு விஷயம் மைண்ட்ல ஸ்ட்ராங்கா ரெஜிஸ்டர் ஆயிடுது. சோ வெற்றி தோல்வி இது ரெண்டுமே கலந்ததுதான் வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயத்த நம்ம குழந்தைகளுக்கு ஆசிரியரா இருந்தாலும் சரி, பெற்றோர்களா இருந்தாலும் சரி சொல்லித்தர வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்கும். நன்றி.